இங்கே பாருங்க, சப்ஸ்கிரைப். ஹலோ மக்களே, வெல்கம் டு லாஸ்ட் லக்கேஜ். ஸோ நான் வந்து நைட் வந்து அப்படியே ரூமை செக்இன் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன். செம்ம டயர்டாக இருந்துச்சு. அண்ட் இங்கே தான் வந்து நான் செக்இன் பண்ணேன். நான் லொக்கேஷன் வேணும்னா கீழே போட்டுறேன். அண்ட் இப்போ நாம் மிரிசேல் இருக்கோம். ஸோ மிரிசேல வந்து நிறைய இருக்குது. டைவிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்னோக்லின் இருக்குது, டர்ட்டில்ஸ் பார்க்க போகலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நான் அவ்வளோலாம் பண்ண முடியாது. நான் திருப்பி நம்ம கோல் வேற போக வேண்டியிருக்கு. ஸோ இதுதான் நம்ம சதனில் இருக்கிற லாஸ்ட் டே. வாங்க முடிஞ்ச வரைக்கும் சுற்றி பார்க்கலாம். சாப்பிட வந்தேன். அண்ட் சாப்பிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா கோகோனட் ட்ரீ ஹில் அப்படின்னு ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மிரிசா பீச்சில் நிறைய ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். வாங்க முடியும் காட்டுறேன். அண்ட் சாப்பிட வந்தேன். நீங்கள் மிரிசா டவுனில் வந்து சாப்பாடு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, நீங்களே ஆடி போயிடுவீங்க, அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா நிறைய வந்து ஃபாரினர்ஸ் அவங்களுக்காகவே செஞ்ச ஷாப்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா ரீசனபிளான ப்ரைஸில் சாப்பாடு இருக்கலாம். ஓகே, வாங்க சாப்பிட்டு அப்படியே போயிடலாம். ஸோ இங்கே வந்து ஸ்னோக்லின் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து வந்தால் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ண முடியும். அண்ட் இருங்க வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். ஒரு 200 மீட்டர் மாதிரி ஒரு வாக் இருக்குது. ஸோ இப்படி போக வேண்டியதுதான். அந்த இடம் தான் இருக்குது, அந்த இடம் தான். பட் இந்த பக்கம் தான் போக வேண்டியிருக்கு. இந்த கேட்டில் இருந்து அப்படியே இந்த பக்கம் வர இருக்குது. படி இருக்குது, கடலெல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே வந்து நீங்கள் சர்ஃப் பண்ணலாம், இங்கே சர்ஃப் பண்ணலாம். அண்ட் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. சர்ஃபிங், டைவிங், வேல் வாட்சிங், ஸ்னோக்லின், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இந்த மிரிசேல. அண்ட் டூரிஸ்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் என்ன ரேஞ்சில் வேணாலும் ரூம் புக் பண்ணலாம். நான் இது செம்ம ரூம் ஒன்றில் இருந்தேன். சூப்பர் லக்ஸரி ரூம், ஜஸ்ட் 5,000 rupees ஸ்ரீலங்கன்ஸ். ஓகே, ஸ்ரீலங்கன் ருபீஸ் 5,000. நீங்கள் வந்தாலும் booking.comல பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும். அண்ட் க்ரௌட் போய்கிட்டு தான் இருக்குது. இங்கே பக்கமும் நினைக்கிறேன் செம்ம க்ரௌடாக இருக்க போகுது. ஐயோ ரொம்ப க்ரௌடாக இருக்கே. இதை காமிக்கிறேன் பாருங்க, செம்ம க்ரௌடாக இருக்குது. ஸோ அதான் அந்த வியூ பாயிண்ட். ஐயோ இன்னைக்கு ஃபோட்டோ எடுத்த மாதிரி தான் இதில் வந்து சும்மா காட்டத்தான் வருவோம்னு நினைக்கிறேன். எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் போகுது. இப்போதைக்கு நிறைய லோக்கல்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் டூரிஸ்டும் அப்பப்போ இருக்காங்க. எக்கச்சக்கமான கப்பல் இருக்காங்க. அண்ட் மிச்சமே இல்லாமல் லவ் பண்ணுறாங்கயா. இல்லை பரவாயில்ல, லவ் தானே அதுக்கு. ஸோ இதுதான் அந்த வியூ பாயிண்ட். அண்ட் யார்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். ஓகே, அப்படி முன்னாடி போயிடுவோம். இதை தாண்டி நிறைய இந்த இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் பீச்சஸ். ஸோ ஃபுல்லாக வந்து நல்லா இருக்கும் இந்த பீச். பட் நைட் வந்து நான் பார்த்தேன் பெருசாக வைப் கிடையாது. இங்கே வைப் கொஞ்சம் கம்மி தான். பட் நிறைய வந்து நைட் பார்ட்டிஸ், கிளப்பிங், பப்பிங் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் மெயினாக வாரது வந்து இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எடுக்க தான் வருவாங்க. வந்து எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஒரு நீங்கள் வெஹிக்கிளில் வரீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 minutesலேயே இந்த இடத்த ரீச் ஆக முடியும். மிரிசேலேருந்து பெரிய தூரம்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேயா, இந்த வயத்து காட்டு தான் உங்களுக்கு.
அப்படியே போயிடுவோம் இங்கேருந்து. அண்ட் நல்லா தான் இருக்குது வியூ. நெக்ஸ்ட் வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஹபராதுவா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஹபராதுவையில் வந்து இந்த டர்ட்டில்ஸ் இருக்குது தானே, அதை வந்து ரெஸ்கியூ பண்ணி அங்கே வந்து ஒரு ரெஸ்கியூ சென்டர் மாதிரி நடந்துக்கிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம போயிட்டு அங்கே பார்க்க முடியும் அதை. ஸோ அதுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ போகிற வழியில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. வெலிகமை பக்கமாக போய்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த வெலிகமையில் வந்து நிறைய சர்ஃபிங் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் சேலிங் போட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதெல்லாம் ரோடோரத்துலேயே இருக்குது. உள்ளெல்லாம் போக தேவையில்லை, டிரெக்டாகவே வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்தால் கண்டிப்பாக வாங்க. அண்ட் இருங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வெலிகமையில் இருக்கோம். அண்ட் கொஞ்சம் நான் நிறுத்தினா இந்த பக்கம் செம சீனாக இருக்குது. ஒரு சீன் என்ன, மீன் பிடிக்கிறாங்க அண்ட் மீன் வலையெல்லாம் இழுக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு காட்டுறது தானே முக்கியம். ஸோ ஸ்ரீலங்கா எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். செம்ம அழகாக இருக்குது. சும்மா மால்டீவ்ஸ் மாதிரி இருக்குது இந்த பக்கம். பீச்சை சொல்கிறேன். அண்ட் அந்த பக்கம் சின்னதாக பிடிச்சி உடனே பிடிச்சதை வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 மீனெல்லாம் வச்சு செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது பாருங்கள் இந்த பக்கத்தை, இதுதான் வெலிகமை வைப். ஸோ இதெல்லாம் வந்து மீன் பிடிக்கிற போட்ஸ் தான் இந்த ஃபுல்லாகவே. இங்கே பாருங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க மீனை, பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்தால் வாங்கவும் முடியும் இவங்கள்ட்ட இருந்து. இங்கே ஒத்தையாக வேற பிடிக்கிறாங்க, தனித்தனியாக பிடிக்கிறாங்க. ஸோ அழகாக இருக்குல்ல. வாங்க போகலாம். அடிக்கிற வெயிலுக்கு மண்டை சூடாகுது. பா செம்ம வெயிலாக இருக்குங்க, செம்ம வெயில். ஐயோ இல்லை, எனக்கு இந்த போட்டோனில் போகணும்னு ஆசை. இன்றைக்கி நாளைக்கெல்லாம் முடியாது. எங்கேயாச்சும் சான்ஸ் கிடச்சா போகலாம். திருப்ப வருவோம் தானே, அப்போ போகலாம். வா தமிழில் குடிச்சிட்டு போகலாம். ஆமாம் இருக்கியா, என்ன வெயில் தெரியுமா. இங்கெல்லாம் வந்து மழை பெஞ்சாலும், இது மழை சீசன் தான், மழை பெய்யுது அப்பப்போ. பட் வெயில் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், வெள்ளைக்கார டூரிஸ்ட் தான். ஆனால் செம்ம ஜாலியாக அந்த 49cc பைக்கில் வந்து டேட்டூவெல்லாம் அடிச்சுக்கிட்டு செம்ம கெத்தாக போய்கிட்டு இருக்காங்க. சூப்பர். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து இந்த ஸ்ரீலங்கா மொத்தமாகவே சுற்றி பார்க்க முடியும். ஒரு 1 மந்த் வந்தாலே போதும். மொத்த ஸ்ரீலங்காவே நீங்கள், மொத்த ஸ்ரீலங்கா இல்லை பட் மெயினான பொருட்கள் எல்லாமே கவர் பண்ண முடியும் உங்களால். இதை குடிச்சிட்டு நம்ம அப்படியே போயிடலாம். ஓகே. ஸோ இது வந்து 150 rupees. இது இப்படி சாப்பிட முடியும் தெரியும்ல. இதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் கொடுப்பாங்க வெட்டி. அண்ட் அப்படியே உட்காந்து சாப்பிடலாம். இந்த பக்கம் எப்படி சாப்பிட்றதுன்னு காட்டணுமா? இப்படிதான் சாப்பிட்றது பார்த்துக்கேன். இந்த ஸ்பூன் இப்படி எடுத்து அவ்வளோ. ஊரில் இப்படி சாப்பிடுவாங்களா? போகிற வழியில் செம்மையாக மழை பெய்யுது. கடலோரமாக காற்று பாருங்க, மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. வேறு லெவலில் மழை பெய்யுது. இன்னும் வந்து வெலிகமை க்ராஸ் பண்ணலை. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக டூரிஸ்ட் தான். அந்த வெலிகமை பீச்சும் வந்து செம ஃபேமஸ். ஓகே. ஸோ இது வந்து கொக்கலை. அண்ட் இங்கே வந்து ஃபிஷர்மேன் இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த பாருங்கள் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க மீன். ஸோ மழை லைட்டாக பேஞ்சிக்கிட்டு இருக்குது. அண்ட் இந்த பாருங்க மீன் பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி அங்கே வரைக்கும் தொங்கல் வரைக்கும் இருக்காங்க. சூப்பரில். ஸோ நீங்கள் வந்தால் இங்கேயே விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள் என்ன டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. கொரல்ஸ் எடுத்து அழகாக இருக்குல்ல. இது பாருங்கள் கொரல்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். எல்லாம் டூரிஸ்ட் தான் இருக்காங்க இந்த பக்கம். அண்ட் அழகழகான இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது ஏதாச்சும் இந்த பாருங்க. ஸோ இது வந்து உண்மையாகவே மீன் பிடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து சும்மா மீன் பிடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்.
இவங்களுக்கு இங்கெல்லாம் மீன் மாட்டாது. முன்னாடி பிடிச்சாங்க, பட் இப்போது வந்து ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான். ஸோ இதுதான் யூஸ் பண்ணுவாங்க மீன் பிடிக்க. இந்த கூறு, இந்த மீன் பிடிக்கிற இதை சுருட்டி வச்சுருக்காங்க பாருங்க. நிறுத்தி பாருங்க, நூல் அப்படியே இருக்குங்க. வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் இதுதான் ஒயிட் டர்ட்டில் ஆல்பினோ. அண்ட் ஃபாரினர்ஸுக்கு வந்து 2000 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, லோக்கல்ஸுக்கு வந்து 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே போகலாம். இது வந்து கரெக்டாக இந்த பக்கம் வந்து மிரிசா இருக்குது, அண்ட் இப்படியே இந்த பக்கம் கால் இருக்குது. ஸோ சென்டர் பாயிண்டில் இங்கே இது இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ஹபராதூவர். ஓகே, ஹபராதூவர். வாங்க என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல தான் டிக்கெட் வாங்க இருக்குது. இங்கே போய் டிக்கெட் வாங்க. ஓகே, ஸோ இது வந்து எப்படி உருவாகுறாங்க அப்படின்றது ஓகே சயின்டிஃபிக்கலி போட்டிருக்காங்க. மேட்டிங், அதுக்கப்புறம் இந்த பக்கம் எக்ஸ் ஹேச்சிங், அடல்ட். ஓகே, எல்லாம் பார்த்துங்க, எல்லாம் தெரிஞ்சது தானே. ஸோ இங்கே வந்து கேட்டகரிஸ் இருக்குது. சீ டர்ட்டில் ஆஃப் த வேர்ல்ட், கெம் சிட்லி, loggerhead, olive ridley, leatherback, green sea turtle, hawksbill, flatback. ஸோ எது வந்தாலும் இவங்க ரெஸ்கியூ பண்ணுவாங்க. ஓகே, டீட்டெயில்ஸோடு போட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்குங்க. இதெல்லாம் நான் வந்து திருப்பி டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன். ஸோ நீங்களே பார்த்துக்கங்க. ஓகே, எவ்வளோ வருஷம் வாழ்வாங்கலாம் போடல. எல்லாமே வந்து ஒரு 150 ஏஜ் வரைக்கும் கண்டிப்பாக வாழ்வாங்க. ஸோ இதில் வெயிட் தான் போட்டிருக்காங்க. ஸோ இவன் இது பாருங்கள், 45 to 90 kg. அண்ட் இதுதான் அந்த லெதர் பேக். ஸோ இது வந்து 640 kg வரைக்கும் வந்து வெயிட் போடுவாங்க. அண்ட் 1.5 மீட்டர் வரைக்கும், அதான ஒரு மனுஷன் உயரத்துக்கு இது வளரும். அண்ட் ஆமாம், அதுதான் பெருசுன்னு நினைக்கிறேன். அதுதான் பெருசு. ஸோ மக்களே, இவருக்கு வந்து இப்போ வந்து அவ்வளோ வயசு கிடையாது. இது வந்து ஜஸ்ட் நார்மல். இவங்க வந்து 30 வயசில் தான் முட்டை போடுவாங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு 40 கிலோ தானே இருப்பாங்க. இது வந்து 180 கிலோ வரைக்கும் வந்து இவர் பெருசு வளருவார். 1.5 மீட்டர்ஸ் வரைக்கும் பெருசாகுமா இந்த டர்ட்டில். ஸோ பாருங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் வாங்கிட்டேன். இருக்காரு, என் கை இவ்வளோ தான். ஸோ இங்கே நிறைய இருக்குது. ஹாக்ஸ்பில். ஸோ இவரும் இன்னொருத்தர் தான். இவங்கெல்லாம் வந்து இன்னும் பெருசாகணும் முட்டை போடுறதுக்கு. ஸோ இந்த சீசனில் வந்து முட்டை வந்து ரொம்ப கம்மியாக. ஸோ நவம்பர்லேருந்து ஜனவரி மாதிரி இதுதான் அந்த ஹாக்ஸ்பில். தெரியுதா? ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கார், அதே ஹாக்ஸ்பில். குட்டியெல்லாம் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், குட்டி இந்த பாருங்கள், குட்டியாக இருக்காங்க. ஸோ குட்டி அழகாக இருக்காங்கல்ல. குட்டி அப்படியே மேலே ரொம்ப எடுக்கக்கூடாது, பட் உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி நான் எடுக்கிறேன். இந்த பாருங்க, இது பாருங்களேன், அழகா இருக்காரு. என்னம்மா என்ன பாருங்க, மூஞ்சி பாருங்க, அழகு தானே. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் உங்களுக்கெல்லாம் ரொம்ப விருப்பம். ஸோ நம்ம முன்னாடி வாட்டி வரும்போது இதை விட நிறைய இருந்துச்சு. ஒரு 50-60 அந்த மாதிரி இருக்கும். ஸோ பாருங்களேன், அழகு. பாவம் தானே.
இதில் வந்து நீங்கள் முட்டை போட்டதை கூட பார்க்க முடியும். இங்கே இல்லை, ரெக்கவா அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, இங்கே சதன்லேயே தான் இருக்குது. நான் இன்னும் முன்னாடி போயிருக்கேன். ஸோ நைட்டில் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து வருவாங்க, வந்து முட்டை போடுவாங்க. அண்ட் 100 கிலோமீட்டருக்கு கூட வந்து நீந்திக்கிட்டு வருவாங்களாம் முட்டை போடணும் அப்படின்றதுக்காக வேண்டி. ஸோ நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க அதை பார்க்குறதுக்கு. இது சீசன் இல்லை, முட்டை போடுற சீசன் இல்லை அப்படின்றதுனால ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ இவர் வந்து ரொம்ப நான் முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதும் கூட இவர் இருந்தார். இவர்கிட்ட வந்து ஒரு கால் இல்லை, ஒரு போட்டுக்கு அடிபட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி வந்த நேரம். ஸோ இன்னும் இருக்கான்னு பாருங்க, பாவம் கால் இல்லை இவருக்கு. அதான் காலை வந்து பாருங்கள், அந்த கால் வந்து போட்டில் அடிபட்டுருக்கு. ஸோ மொத்தம் 3 கால் தான் இருக்குது இவருக்கு. ஸோ மூஞ்சி காட்டவா இவர்கிட்ட பாருங்க. என்னம்மா என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சரி ஓகே டென்ஷன் ஆகாதீங்க, ஓகேயா? குட் பாய். ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்களா. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த ஓட பாருங்க, இது ஏதோ நடந்துருக்கு இவருக்கு. ஸோ நாளைக்கு ரெஸ்கியூ சென்டர் அப்படின்னு தானே சொன்னேன். ஸோ இது வந்து அந்த மாதிரி தான். ஏதாச்சும் அப்செட் ஆனவங்க, கடலில் வந்து இவங்களுக்கு சர்வைவ் ஆக முடியாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து கண்டாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து ரெஸ்கியூ பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது. சாப்பாடு போடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் வராங்க. பட் நம்மளை சாப்பாடு கொடுக்க முடியாதுல்ல நமக்கு. முட்டை விட்டுறாருங்க பாருங்க வாயால். ஸோ இவங்கெல்லாம் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அதனால தான் இங்கே கொண்டு வந்து ரெஸ்கியூ பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பாருங்க பாவம்ல. எல்லா தொட்டிலையும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் முட்டை போடுற சீசனை பார்த்துட்டு வாங்க, அப்போ நிறைய இருக்கும் இங்கே. ஸோ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இதாகிட்டாங்க, வளர்ந்துட்டாங்க. ஸோ அதனால தான் செம்ம குயிக்காக விடுறாங்க இதெல்லாம். பாருங்க பாருங்களேன், பாவம்ல. இவங்களை வந்து கொஞ்ச நாள் கழித்து அப்படியே கடலில் விட்டுருவாங்க. இவங்க கடலில் இந்த சின்ன குட்டிகள் எல்லாத்தையும் கடலில் வளர்ந்ததுக்கப்புறம், ஏன்னா இப்போ விட்டாங்கன்னா காகம் அந்த மாதிரியெல்லாம் வந்து சாப்பிட்ருவாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ஆக்டிவ் ஆகினதுக்கப்புறம் அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் விட்டுருவாங்க. பாருங்க கட்டி கட்டி கேமரா பாரு. ஹாய் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணட்டான். ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாரு அவன் கடிக்க ட்ரை பண்ணுறாரு, கடிக்கிறாரு, கடிக்கிறாரு. வேறுதான் முட்டை இருக்குது. இது பாருங்க, கொண்டாந்து இங்கே வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. யாரும் இந்த பக்கம் நடக்கலாம் முடியாது, எல்லாம் வந்து புதைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து 102 முட்டை 2024 5 மாதம் 29 வந்து க்ரீன் டர்ட்டில்ட முட்டையை வந்து இங்கே வச்சுருக்காங்க. அது குட்டி வரும், குஞ்சு வரும். இது ஒலிவ் ரிட்லி அப்படின்னு ஒரு வருது. அண்ட் லெதர் பேக் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு மாதிரியான இதுதான். ஸோ டேட் மாதிரியாக வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அதிலிருந்து குட்டி வந்து வெளியே வந்துடும். குட்டி வந்து அந்தந்த டைம் பீரியட் அவங்க டைம் முடிஞ்சதோட முட்டையை உடச்சிக்கிட்டு வெளியே வந்துடுவாங்க.
சரியா புரிஞ்சுது தானே யாருக்கு நம்ம பார்த்து லெதர் பேக் ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து லெதர் பேக் ஒன்று இருக்குது பாருங்கள் குட்டி ஆனால் இறந்துருச்சு ஸோ இதெல்லாம் முட்டை இதாக இருக்குது முட்டை எல்லாம் வந்து இவங்க இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாத முட்டை அதனால இப்படி கவர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சால் பார்த்துங்க அட்ல ஐ see you next time டாடா பாய் ஹேவ் அ கிரேட் டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இவருக்காக ஓகே பாய்